ஆல் வெல்கம் பேக் டு அறிவோம் அறிவை. இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் குட்டீஸ்க்காக நம்ம பார்க்க போகிற லெசன் கண்ணன் செய்த உதவி, பேஜ் நம்பர் 16. எல்லோரும் பேஜ் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ லெசனை ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரில் என்ன இருக்குதுன்னு அப்சர்வ் பண்ணலாம். இது ஒரு ரோடு, தாத்தாவும் ஒரு பையனும் நிற்கிறாங்க. ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த பையன் தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அந்த பையன்தான் கண்ணன். ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம லெசனை ரீட் பண்ணலாம் வாங்க. கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது. கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது. பறவைகள் ஒலி எழுப்பி பறந்தன. பறவைகள் ஒலி எழுப்பி பறந்தன. காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான். அந்த பெரியவர் சாலையை கடக்க எனக்கு உதவுவாயா என்று அவனிடம் கேட்டார். கொஸ்டின் மார்க். அடுத்த பிக்சர், ஒரு மரத்தில் ஒரு பஸ் மோதி இருக்கு. அடுத்து, வாருங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்து கொண்டு பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் விடுவதற்கு சென்றான். அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து அருகில் இருந்த மரத்தில் மோதியது. அதுதான் பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜ் ரீட் பண்ணுவோமா? என்ன செய்வது என்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரக்க கத்தினான் கண்ணன். உடனே அந்த பெரியவர் தன் கையில் இருந்த அலைபேசியை எடுத்தார். பின் 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார். அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது. காவலர்களும் வந்தனர். அடிப்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான். அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான். ஆசிரியர் கண்ணனை பார்த்து ஏன் தாமதமாக வருகிறாய் என கேட்டார். அடுத்த பிக்சர், கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான். ஆசிரியர் அவனை பாராட்டினர். அதனால் கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான். மாணவர்களே, நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும். அதுவே மகிழ்ச்சியை தரும் என்றார் ஆசிரியர். மாணவர்கள் அனைவரும் கைகளை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். இப்போ இந்த லெசனோட மீனிங், கண்ணன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரோடை கிராஸ் பண்ண நின்றுட்டுருக்கான். அப்போ அவங்க தாத்தா வெயிட் பண்ணுறார். தாத்தா என்ன கேட்டார்? எனக்கு ரோடை கிராஸ் பண்ண உதவுவாயான்னு கேட்டார். வாருங்கள் போகலான்னு சொல்லி 2 பேரும் ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பஸ் மரத்தில் மோதிடுது. அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் அடிபட்டுருது. உடனே கண்ணன் சொல்கிறான், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என உரக்க கத்தினான். உடனே தாத்தா என்ன பண்ணார்? தன் கையில் இருந்த மொபைல் எடுத்து 108ங்கிற ஆம்புலன்ஸ் எண்ணுக்கு கால் பண்ணுறார். உடனே அந்த நேரத்துக்கு அந்த ஆம்புலன்ஸும் வந்துடுச்சு, காவலர்களும் வந்தனர். ஊர்தினா அவசர ஊர்தினா ஆம்புலன்ஸ். அப்போ அதுக்கப்புறம் கண்ணன் அங்கே இருந்தவங்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான். அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான். அதனால் அவனுக்கு லேட் ஆயிடுச்சு. கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக, லேட்டாக வந்த உடனே டீச்சர் கேட்பாங்களே எதுக்காக லேட்டாக வந்தேன்னு, அவன் நடந்தவற்றை தெளிவாக கூறினால் ஆசிரியர் அவனை பாராட்டினர். அதை பார்த்த மாணவர்களே, நீங்களும் இதே போல் உதவி செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் கூறினார். உடனே மற்ற மாணவர்கள்லாம் கண்ணனுக்கு கைகளை தட்டி தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த லெசன்லேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தங்க ஒரு ஆபத்தில் இருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ புக் பேக் எக்ஸசைஸ் போகலாமா? புக் பேக் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு சரியான விடையை தெரிவு செய்வேன். கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள். கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் சூரியன். மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மகிழ்ச்சி ப்ளஸ் அடைந்தான். ஒலி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒலி ப்ளஸ் எழுப்பி. அடுத்து, கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். சரியா தவறா? சரி. கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்துவிட்டான். சரியா தவறா? தவறு. அவன் லேட்டாக தான் போனான். பெரியவர் அலைபேசியில் 107 அழைத்தார். இல்லை, அவசர உதவி எண் 108. ஸோ அவர் அதை தான் அழைத்தார். மாணவர்கள் கண்ணனை பாராட்டினர். சரி, எல்லாரும் கைகளை தட்டி கண்ணனை பாராட்டினர். இப்போ வினாக்களுக்கு விடை அளிப்பேன். வினாக்களுக்கு விடை சொல்கிறேன், எல்லாரும் கவனித்து எழுதிக்கோங்க. கண்ணன் எங்கு புறப்பட்டான்? கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான்.
பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான்? பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் முதியவரை பார்த்தான். பேருந்து எதில் மோதியது? பேருந்து மரத்தில் மோதியது. பெரியவர் எந்த எண்ணிற்கு அலைபேசியில் பேசினார்? பெரியவர் 108 என்ற எண்ணிற்கு அலைபேசியில் பேசினார். ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார்? ஆசிரியர் கண்ணனை பிறருக்கு உதவி செய்ததற்காக பாராட்டினார். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பேஜ் போகலாம் வாங்க. அடுத்த பேஜில் யாருக்கு எது தேவை? படித்து பார்த்து இணைப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். மேகங்கள் திரண்டு உள்ளன. மேகம் பெஞ்சால் நமக்கு தேவை, மழை பெஞ்சால் கொடை. ஸோ கொடையோடு இணைச்சிருக்கோம். நிறைய பழங்கள் இல்லை, நிறைய பழங்கள் இருந்தால் அதை நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பேஸ்கெட் தேவை. அடுத்து நடந்து நடந்து தாகம் எடுக்கிறது. நடந்து நடந்து தாகம் எடுத்தால் என்னது தேவை? நீர், தண்ணீர் தேவை. அப்போ வாட்டர் பாட்டில். அடுத்து மரத்தில் எட்டாத உயரத்தில் பழம் உள்ளது. உயரம் அதிகமாக இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? லேடர் யூஸ் பண்ணுவோம், ஏணி. அடுத்து பொருத்தமான சொல்லை நிரப்புவேன். பொருத்தமான சொல்லை நிரப்புவேன். நெருப்பு. நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாது. நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாது. நீர் இல்லாமல் செடி வளராது. நீர் இல்லாமல் செடி வளராது. சக்கரம் இல்லாமல் வண்டி ஓடாது. சரி, இப்போ இது எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த பேஜில் எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குகன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அதையும் படிச்சிடலாமா? அது எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குவேன். பேஜ் நம்பர் 20. இப்போ இதில் இருக்க எழுத்தில் இங்கே நிரப்பி நம்ம புதிய சொல் உருவாக்கணும். இல் கல். டி தடி. அடுத்து கபடி. பேடி கபடி. அடுத்து டி கடி. அடுத்து சீரேயின் சிரம். பேடி படி. கபடியில் பேடி படி 2 எழுத்து சொல் தான் இது. பேடி படி. சீரேயின் சிரம். தேடேயின் தடம். சீரப்பு சிறப்பு. சிறப்பு சிறப்பு இந்த ர தான் வரும். இந்த ர தப்பு. எந்த ர வரும்? இந்த ர வரும். சிறப்பு சிறப்பு. அடுத்து நடிப்பு. நடிப்பு நடிப்பு. இதில் மீனிங் தெரியாத வார்த்தை. தடம்னா நம்ம பேசேஜை சொல்லுவோம், போகிற வழியை சொல்லுவோம். சிரம்னா முகம். ஓகே. படினா படித்தல். கடினா கடிக்கிறது. தடினா கம்பு. அடுத்து சொல்லி பழகுவேன். இது ஒரு டங் ட்விஸ்டர் ஆக்டிவிட்டி. எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரீட் பண்ணுவோம், பார்க்கலாம். கூவுற கோழி கொக்கர கோழி. கொக்கர கோழி கொழுகொழு கோழி. கொழுகொழு கோழி கொத்துற கோழி. கூவுற கோழி கொக்கர கோழி. கொக்கர கோழி கொழுகொழு கோழி. கொழுகொழு கோழி கொத்துற கோழி. அழகான ஒரு டங் ட்விஸ்டர் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொக்கு நெட்ட கொக்கு. நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு. நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ப்ளே பண்ணி விளையாடலாம். அடுத்தது தோணி மேலே கோணி. கோணி மேலே ஏணி. ஏணி மேலே அணில். தோணி மேலே கோணி. கோணி மேலே ஏணி. ஏணி மேலே அணில். இது ஒரு டங் ட்விஸ்டர். நெக்ஸ்ட் ஒன். கரடி கருங்கரடி. கரடி பிடரி கரும்பிடரி. கரடி கருங்கரடி. கரடி பிடரி கரும்பிடரி. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எல்லோரும் முதல்ல லெசனை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர்லாம் மார்க் பண்ணி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா பபாய். டாட்டா பபாய்.